68வது சுதந்திர தின நிகழ்வுகள் கொழும்பு காலிமுகத்திடலில் இன்று முற்பகல் நடைபெறவுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெறவுள்ளன. சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ராஜதந்திர பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். முப்படையினரின் மரியாதை அணிவகுப்புகள் மற்றும் வெற்றி கொண்டாட்டங்கள் பலவும் இன்றைய நிகழ்வை அலங்கரிக்க உள்ளன. இலங்கையின் சுதந்திர தின வரலாறு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1505ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் போர்த்துகேய கொடிகளுடன் கப்பல்கள் கொழும்பு கடலில் நங்கூரமிட்டன. பல நூற்றாண்டு காலமாக ரம்மியமான இந்த தீவின் கௌரவமான சுதந்திரத்தை முடிவிற்கு கொண்டு வருவதாக இந்த கப்பல்களின் வரவு அமைந்தது. கொழும்பில் உள்ள கட்பாறைகளில் தனது மன்னரின் சுவட்டை பதித்து இந்த நாட்டின் இறையாண்மைக்கு லாரன்சோ டி அல்மேதா துரதிருஷ்டவசமான அடையாளத்தை இட்டுச் சென்றார். 1517ஆம் ஆண்டில் மீண்டும் வந்த போர்த்துகேயர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் அதிகாரத்தை தம்வசப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு நூற்றாண்டிற்கும் அதிகமான காலமாக தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட போர்த்துகேயருக்கு 1655 செப்டம்பர் மாதம் ஜெராட் ஹல்ப் தலைமையிலான ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பினால் சவால்களை சந்திக்க நேர்ந்தது. அன்று ஆரம்பித்த ஒல்லாந்தர் யுகத்தை முடிவிற்கு கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1796ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆக்கிரமித்து அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். ஏகபல மகாநிலைமையின் ஒத்துழைப்பை மிகவும் தந்திரமாக தம்பசப்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்கள் கண்டி ராசதானியை கைப்பற்றி 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஒப்பந்தத்தின் ஊடாக நாட்டின் உரிமையை பெற்றுக் கொண்டனர். இன்றுடன் 201 ஆண்டுகளுக்கு முன்னர் 1815ஆம் ஆண்டில் ஒற்றுமையின்மையால் இழந்த சுதந்திரம் அனைத்து இனங்களின் ஒற்றுமையினால் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு மீண்டும் கிடைத்தது. அந்த வெற்றி கொண்டாட்டங்களை நம் தாய் திருநாட்டின் 68வது சுதந்திர தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது.